வணக்கம். டாக்டரோட பேசணும். சொல்லுங்க. சிஸ்டர் வண்டிக்கிறா, அவக்கு 38 வயசு ஆகுது. ஆமா. 3 பாபா சீசர் பண்ணிட்டாங்க கிடைச்சிச்சு. அவ இப்ப குவைட்ல இருக்கிறா. ட்ரீட்மெண்ட்டுக்கு புதுசா வந்துட்டு போனா. ஆனா அங்கேயும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அவருக்கு மென்சஸ் கொஞ்சம் வாரே கஷ்டமா இருக்குது. வாரே குறைவு. உடல் கொஞ்சம் பருமன் ஆயிக்குது நிச்சயமா. மத்த அவருக்கு பசி இல்ல, சாப்பாடே ஒன்றும் திங்கிறா இல்ல. உடம்புல எல்லா உறுப்புகளும் சரியான வருத்தம் அவருக்கு. இப்ப சாதாரண ஒரு புள்ளியாண்டு தட்டினாலும் அவருக்கு அது நோவாய்க்குது. இடுப்பு வருத்தம் இருக்குது, நடுமுள்ளு வருத்தம் இருக்குது. ஆனா அதிகமா வேலை செய்யறா. வேலை செய்யறா, ஜொப்பு போறா இல்ல, ஹவுஸ் ஒய்ஃபா தாய்க்கிறா. ஆனா அவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண நேரம் அவட கருப்ப பையில ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. விட்டமின் கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னும் அவருக்கு அதே நிலைமையில தான் நீக்கிறா. அதாவது பெண்களிலே 31 வயதிலே நாங்கள் அடுத்த 38 வயதுடைய பெண்ணை பற்றி குறிப்பிட்டிருந்தார். 40 வயதுடைய பெண்களை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் பெண்கள் தமது உடற்பருமனை உயரத்துக்கு ஏற்ற அளவு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ஒரு அவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. இன்று பல பிரச்சனைகள் இதன் பின்னணியிலே இருந்து வருகின்றது. ஆனால் இந்த உடற்பருமனை அதிகரித்தவர்கள், அந்த உயரத்துக்கு மீறிய உடற்பருமனை அதிகரித்தவர்கள் பின்னர் அந்த மாத்திரைகளை தேடுகிறார்கள். அந்த மாத்திரைகள் மூலம் அந்த உடற்பருமனை குறைக்கலாமோ என்று. அதன் மூலம் வெற்றி மிக குறைவாகத்தான் கிடைக்கின்றது. இந்த உடற்பருமன் அதிகரித்ததுக்கான காரணங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் உட்கொள்கின்ற உணவுகள், அதாவது இன்றைய உணவுகள் மிகவும் கொழுப்பு சத்து, மிக இனிப்பு சத்து என்பனதான் மிகவும் நிறைந்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த உணவுகளுக்குத்தான் நாங்களும் அடிமையாகிவிட்டோம். அவற்றைத்தான் விற்பனையிலே வியாபார நிலையங்கள் கூட போட்டி போட்டுக்கொண்டு இவ்வாறான உணவுகளை சுவையை கருதி, வியாபாரத்தை கருதித்தான் தயாரிக்கின்றார்கள். உடல் ஆரோக்கியத்தை வியாபாரிகளோ விற்பனை செய்கின்ற இடங்களோ கருதுவதில்லை. நாமும் இதே உணவுகளை உட்கொள்வதே எமது ஒரு அடிமையாகி இருப்பதனால் இவ்வாறான இனிப்புகள், கொழுப்புகள் என்பனவற்றில் அதிக அளவு கலோரி எமது உடலை வந்தடைகின்றது. அடுத்தபடியாக இந்த எடுத்துக்கொண்ட உணவுக்கு ஈடான உடற்பயிற்சிகள் மூலம் நாங்கள் எமது சக்தியை விரயமாக்குறோமோ என்று சொன்னால் இன்றைய வாழ்க்கை முறையில் அது சற்று மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த விரயமாக்கும் சக்தி குறைவு, எடுக்கின்ற சக்தி கூடுதலாக இருக்கின்ற பொழுது இந்த உடற்பருமன் சற்று அதிகமாகிறது. இந்த உடற்பருமன் அதிகரிக்கின்ற பொழுது என்ன சிக்கல் ஏற்படுகிறது என்றால், வயிற்றிலே இருக்கின்ற கொழுப்பு பகுதிகள், உடலில் இருக்கின்ற கொழுப்பு பகுதிகள் என்பன அதிகரிக்கின்ற பொழுது அவற்றிலிருந்தும் சில ஹோமோன்கள் சுரக்கப்படுவதனால் இயற்கையாக உங்களது இரத்தத்தில் இருக்கின்ற ஹோமோன்களின் சமநிலை இலகுவாக குழம்புகின்றது. இவ்வாறு சமநிலை குழம்புகின்ற பொழுது ஒழுங்காக வந்த மாதவிடாய் ஒழுங்கற்றதாக சில வேளைகளிலே மாதக்கணக்கிலே வராமல் போகின்றது. இவ்வாறு மாதக்கணக்கிலே வராமல் போவதற்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது உடற்பருமன் தான் ஒரு பின்னணி காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த உடற்பருமனை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு சரியான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இது போன்றவர்களிலே நாங்கள் தைராய்டு ஹோமோனின் அளவை இரத்தத்திலே சோதித்து பார்ப்போம். ஒரு சில வேளைகளிலே தைராய்டு ஹோமோன்களின் பற்றாக்குறை காரணமாக கூட உடற்பருமன் அதிகமாகவும் மாதவிடாய் ஒழுங்கற்றதாகவும் இருக்க முடியும். எனவே இது போன்ற பரிசோதனைகளையும் இது போன்ற நடவடிக்கைகளினாலும் நாங்கள் இந்த பழைய நிலைக்கு நாங்கள் திரும்புவதற்கு முயற்சிகள் எடுக்க